ஹாய் கைஸ், வெல்கம் டு குரீஸ் சேனல். ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா புஷ்பா 2 அப்படிங்கிற திரைப்படம் வந்து உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க பயங்கரமா ஓடிட்டு இருக்குது. இப்படி ஓடும் போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த திரைப்படத்தை பத்தி பார்க்க போறது கிடையாது. அதுக்கு பதிலா அதுல குறிப்பிடப்பட்ட மிகப்பெரிய தெலுங்கு வரலாறை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்ன தெலுங்கு வரலாறு அப்படின்னா, இந்த திரைப்படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணப்பையா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல ஒரு அரை மணி நேர நிகழ்வா ஜாத்தரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. அது என்ன ஜாத்தரா அப்படின்னா, இந்த படத்துல வரக்கூடிய இந்த கதாநாயகன் வந்து ஒரு பெண் வேடமிட்டு ஒரு காளி மாதிரியான ஒரு அவதாரத்துல இருப்பாரு. இது எதுக்காக இப்படி காட்டியிருக்காங்க? சும்மா எல்லாரும் படத்தை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காட்டல. இது வந்து உண்மையிலேயே ஆந்திர தெலுங்கானா பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படுது. இதைத்தான் வந்து கங்கம்மா ஜாத்தரா அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கடைசி ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. இந்த கங்கம்மா ஜாத்தரா அப்படிங்கிறது என்னது? இது வந்து யாரு, எங்க, எப்படி இந்த ஒரு நம்பிக்கை வந்து உருவானுச்சு? எதுக்காக இப்படி ஒரு நம்பிக்கை மக்கள் வந்து நம்புறாங்க? இது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆந்திர தெலுங்கானா மாநிலத்துல திருப்பதி பகுதியில வந்து உருவான ஒரு கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கங்கம்மா அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, திருப்பதி பகுதிகளுக்கு கீழே வந்து அங்க இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து காக்கக்கூடிய காவல் தெய்வம், பெண் தெய்வம் தான் இந்த கங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. கங்கம்மா அப்படின்னா அதாவது கங்கை நதினால பேர் சூட்டப்பட்ட கங்கம்மா அப்படின்னு சொல்லப்படுது. கங்கா அப்படின்னா கங்கை நதி. கங்கை நதி போல அவங்க வந்து மன்னிக்கும் குணம் கூடியவங்க, குணம் உடையவங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நதி போல செல்லக்கூடியவங்க, அவங்க வந்து செய்யக்கூடிய பாவங்களை வந்து மன்னிக்க கூடியவங்க. அதனாலதான் கங்கம்மா அப்படின்னு சொல்லப்படுது. ஜாத்தரா அப்படின்னா அவங்களுடைய தியாகத்துக்கு ஈடா இதை வந்து அவங்கள வந்து கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் தான் ஜாத்ரா அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கங்கம்மா ஜாத்ரா அப்படிங்கிறது. இது எப்படி உருவானுச்சு, எதுக்காக இந்த பெண் தெய்வத்தை இப்படி வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா, இது வந்து பழமையான ஒரு கதை இருக்குது. சோ அவங்கள பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வரலாறு உண்மையா இல்லையா அப்படிங்கறத ஆராயறதை விட இது வந்து ஒரு நம்பிக்கையை மட்டும் பார்ப்போம். ஆந்திர தெலுங்கானா மக்களுடைய ஒரு மிகப்பெரிய கடவுள் நம்பிக்கையா இது வந்து இருந்துட்டு இருக்குது. சோ இந்த ஒரு விழாவை, இந்த கங்கம்மா ஜாத்ரா அப்படிங்கிற விழாவை வேற எப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னா, சம்மக்கு சாரளம்ம ஜாத்ரா இல்ல மேதகு ஜாத்ரா அப்படிங்கிற பல பெயர்கள்னால இதை வந்து அழைக்கிறாங்க. சோ இப்படி அழைக்கும் போது இந்த கதை எங்க தொடங்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆந்திராவில் இருக்கக்கூடிய திருப்பதி பகுதிகள் கீழே கிராமப்புற மக்கள் பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அந்த பகுதிகளை பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசர் வந்து ஆண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அரசர் பேர் தான் பாலே கொண்டல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாலே கொண்டல் அப்படிங்கிற அரசர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லவர் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவர் ரொம்ப ரொம்ப ஒரு கெட்ட அரசர் அப்படின்னு சொல்லப்படுது. பெண்களை தப்பா பார்ப்பாரு, எல்லா பெண்களையும் சீரழிக்கக்கூடிய ஒரு அரக்கன் மாதிரி இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த மாதிரி இவ்வளவு மோசமான கேவலமான ஒரு அரசர் வந்து இந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது பாக்குற எந்த பெண்களையும் வந்து அவர் வந்து விடவே மாட்டாரு. எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டி சென்று அவங்களை வந்து சீரழிச்சிருவாரு. சோ இந்த மாதிரி இப்படி ஒரு மோசமான ஒரு ஆள் வந்து இந்த இடத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா மக்கள் மனசுல பயம் மட்டும் தான் இருந்தது. சோ இப்படிலாம் இருக்கும்போது எல்லாரும் பெண்களை தப்பாவும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவருடைய செயல்னால பல ஆண்கள் அவரை மாதிரி மாற ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும்போது இந்த பகுதிகளில் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இதுக்கெல்லாம் வந்து முடிவு கட்டுற வகையில பாத்தீங்க அப்படின்னா திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமியோட அருள்னால அவருடைய தங்கை அப்படின்னு கூட சொல்றாங்க இந்த ஒரு கங்கம்மா தேவி. அவருடைய அருள்னாலதான் இந்த கங்கம்மா தேவி அப்படிங்கிற பெண் குழந்தை வந்து பிறக்கிறாங்க இந்த ஒரு கிராம பகுதிகளில். அவங்க பிறந்ததுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வளர்றாங்க. வளரும் போது அவங்க வந்து மற்ற பெண்கள் மாதிரி இல்லாம ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த, அதிக மன வலிமையுடைய, ரொம்ப அழகான ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. இவங்க மேலேயும் இந்த அரசர் வந்து ரொம்ப தவறான எண்ணம் கொண்டு இவங்களையும் வந்து தப்பா நடந்துக்க பாக்குறாரு இவங்க கிட்டையும். ஆனா அவங்க வந்து அதுக்கெல்லாம் பயப்படாம அவங்க வந்து ஒரு காளி மாதிரி கையில கிடைக்கக்கூடிய இந்த சூலாயுதம், அது மட்டும் இல்லாம பல ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அவர்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு காளி மாதிரின உருவத்துல அவர் வந்து பயமுறுத்துறாங்க. அந்த உருவத்தை பார்த்த உடனே அந்த அரசர் வந்து பயந்து ஓடி ஒளிஞ்சிடறாரு. இப்படி ஒரு உருவமா இருக்கு, என்ன எதுவும் பண்ணிடாத, உயிர் பிச்சை போடுன்னு ஓடி போயிடுறாரு. ஒரு எலி மாதிரி, ஒரு பெருச்சால் எப்படி பயந்து ஓடும் அந்த மாதிரி ஓடி போய் காடுகளுக்குள்ள பதுங்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமேட்டு அந்த கிராமப்புற மக்கள் எல்லாமே வந்து தங்களுக்கு வந்து விடுதலை கிடைச்சிருச்சு, இந்த ஒரு கொடுங்கோல் ஆட்சியில இருந்து தங்களை வந்து காப்பாத்திட்டாங்க அந்த பெண் வந்து, இவங்க தான் நம்மளுடைய தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த கிராமப்புற மக்கள் எல்லாமே அந்த தண்டாலம், மேலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதெல்லாம் அடிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த அரசரை திரும்ப வெளியே கொண்டு வராங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த பெண் தெய்வம் அவங்க வந்து இந்த அரசரை வந்து கொன்னு அங்க இருக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் வந்து அழிச்சிடுறாங்க. இனிமேல் இங்க எதுவும் நடக்கக்கூடாது, எந்த தவறு செய்தாலும் அதை நான் வந்து மன்னித்து அருள்வேன் அப்படின்னு சொல்லி கங்கை நதி போல கருணை உள்ளம் கொண்ட தெய்வம் அவங்க வந்து உருவானாங்க அப்படிங்கறதா இதோடைய வரலாறு. சரி, இப்படிலாம் இருக்கும்போது ஏன் வந்து ஆண்கள் வந்து பெண் வேடம் இடுறாங்க அப்படின்னா அதை வந்து தொடர்ந்து பாருங்க. இது ஒரு பகுதியா வந்து ஒரு இடத்துல இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து கொடுக்குறேன். சோ இந்த ஒரு விழா பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர மாநிலத்துல, தெலுங்கானா மாநிலத்துல மே மாதம் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து 7 நாள் திருவிழா அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 7 நாள்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னென்னலாம் செய்வாங்க அப்படின்னா, அதாவது முதல் நாளா வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது மேல தாளங்கள்லாம் அடிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பெண் கடவுளை வந்து வரவேற்பாங்க, அவங்களை வந்து துயில் எழுப்புவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா முதல் நாள் அன்னைக்கு இது மட்டும்
இல்லாம வேற என்னென்ன விஷயங்கள் சடங்குகள் வந்து செய்யறாங்க அப்படின்னா, அதாவது இந்த ஆண்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களோட சேர்ந்து, பட் ஆனா ஆண்கள் எல்லாமே வந்து அவங்க மேல வந்து வெள்ளை கலர்ல நாமத்தினால ஆனக்கூடிய ஒரு கலவையை வந்து பூசிக்கிட்டு அவங்க மேல இருக்கக்கூடிய பழங்களாலான ஒரு மாலைகளை வந்து அவங்க வந்து அணிஞ்சு இந்த கோயில வந்து வலம் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் வந்து இந்த ஒரு வேஷம், ஆண்கள் அணியக்கூடிய இந்த வேஷம் தான் வந்து பைரகி வேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாம் நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது ஆண்கள் வந்து குங்குமம் வந்து தன்னுடைய உடம்புகள்ல வந்து பூசிக்கிட்டு, அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த குங்குமத்தை பூசிட்டு இந்த வேப்பிலை இருக்குல்ல, வேப்பிலை வந்து கட்டிட்டு வலம் வருவாங்க இந்த அம்மன் இருக்கக்கூடிய கோயிலை சுத்தி. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பந்த வேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாம் நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது இந்த கறி கட்டை இருக்குல்ல, கோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கறி, இந்த ஒரு கறியை வந்து உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு அது மட்டும் இல்லாம வேப்பிலையை கட்டிட்டு மூன்றாம் நாள் வலம் வருவாங்க. சோ இப்படி வந்து வலம் வரும்போது சந்தனத்தை அவங்க மேல வந்து பூசிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்படி பண்ணக்கூடிய இந்த நிகழ்வை தான் பாத்தீங்க அப்படின்னா தோர வேஷம் அப்படின்னு சொல்றாங்க. எலுமிச்சை மாலைகளையும் அணிந்து இந்த மாதிரி கறியை பூசிக்கிட்டு உடம்புல வந்து வேப்பிலையை கட்டிட்டு ஆண்களே வந்து வலம் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது பாத்தீங்க அப்படின்னா இந்த தோர வேஷம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மூன்றாம் நாள்ல கொண்டாடப்படக்கூடிய இந்த வேஷத்துல தான் அந்த ஒரு பெண் கடவுளே, அந்த பெண் காளியே வந்து இந்த வேஷத்தினாலதான் அந்த அரசரை வந்து, அந்த கொடுங்கோல் ஆட்சி செஞ்ச அரசனை வந்து கொண்டாங்க அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா 5ஆம் நாள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்கள் செஞ்ச தவறுகள்ல இருந்து, அவங்க செய்யக்கூடிய பாவங்கள்ல இருந்து இந்த காளி தேவி வந்து அவங்களை வந்து மன்னிக்கணும், கருணை காட்டணும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் ஆண்களுக்கு ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு இவங்க வந்து செய்யக்கூடிய இந்த சடங்குகள் வந்து இருக்குது. அதனாலதான் ஆண்கள் அதிக பேர் வந்து இந்த ஒரு ஃபெஸ்டிவல், இந்த ஒரு விழா வந்து அதிகமா வந்து கொண்டாடுறாங்க. அவங்களுக்கான விழாவும் இது வந்து பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த 5ஆம் நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு நாள்ல கட்டக்கூடிய இந்த ஒரு வேஷத்தை வந்து மாதங்கி வேஷம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பெண்கள் மாதிரியே அவங்க வந்து ஆண்கள் வந்து உடையெல்லாம் அணிஞ்சு சேலை எல்லாம் அணிந்து எலுமிச்சை மலை எல்லாம் போட்டு அந்த காளி தேவி மாதிரியான ஒரு உருவத்துல அவங்க வந்து நிப்பாங்க. இது வந்து எதை உணர்த்துது அப்படின்னா, அவங்க வந்து பெண்களை வந்து காக்கணும், ஆண்களும் பெண்களும் ஒண்ணுதான், சரி சமம் தான் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும், யாரையுமே வந்து கீழே பார்க்க கூடாது, யாரையும் உயர்த்தியும் வைக்க கூடாது, எல்லாருமே சரி சமமா பார்க்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை வந்து உணர்த்துது. பெண்கள் எல்லாமே கடவுள் மாதிரி, காளி தேவி மாதிரி தாயாக பார்க்கணும் அப்படிங்கறத உணர்த்துது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு வேஷத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா, இந்த புஷ்பா படத்துல பாத்தீங்க அப்படின்னா அல்லு அர்ஜுன் அவர்கள் இந்த ஒரு வேஷத்துல தான் வந்து அந்த சேலையெல்லாம் கட்டிட்டு எல்லாரையும் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணுவாரு. அது வச்சதுக்கு காரணம் வந்து அந்த சீனை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பெண்கள் அவங்க வந்து இழிவா பேசுவாங்க, அவரு அந்த இடத்துல வந்து இந்த ஒரு வேஷத்துல வந்து எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணுவாரு. அந்த மாதிரி பெண்களுக்கு ஏதாவது அநீதி நிலஞ்சது அப்படின்னா இந்த காளி தேவி அப்படிங்கிறவங்க பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க, பெண்களை தாயாக நீங்க பார்க்கணும், அவங்கள மதிக்கணும் அப்படிங்கறதான் இந்த ஒரு வேஷம் வந்து உணர்த்துது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு 6ஆம் நாள் என்ன நடக்குது அப்படின்னா, 6ஆம் நாள் ஆண்கள் எல்லாமே வந்து அதாவது மண்பானையில வந்து பிரசாதத்தை ஏந்தி இந்த கோயிலை வந்து 3 முறை வந்து வலம் வருவாங்க. வலம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரசாதத்தை வந்து காளி தேவிக்கு வந்து படைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமேட்டு கடைசியா 7ஆம் நாள் முடிவடையும் போது தான் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா திருப்பதி பகுதிகளில் வந்து இந்த ஒரு விழா வந்து அதிகமா திருப்பதி வீதிகள்ல அம்மனை வந்து எடுத்து வலம் வருவாங்க. வலம் வரும்போது இந்த தப்பு வைத்தியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையெல்லாம் வந்து மேலதாளங்கள்லாம் வச்சு பயங்கரமா வந்து கொண்டாடுவாங்க. மக்கள் வந்து அதிகப்படியான பேர் இந்த காளியுடைய அருள் வேணும் அப்படின்ட்டு வேண்டி திருப்பதியில வந்து வலம் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி நடக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த விழா வந்து இப்படி 6 நாள் வந்து 6ல இருந்து 7 நாள் வந்து ஒரு வாரம் முழுசா நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி நடைபெற்றதுக்கு அப்புறம் திருவிழாவுடைய முடிவுல பாத்தீங்க அப்படின்னா கடைசியா என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது தேவிக்கு வந்து இந்த காளி தேவிக்கு வந்து ராகி பிரசாதம் வந்து பிடிக்கும், அது வந்து உங்களுக்கு படைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. படைக்கப்பட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த காளி தேவி உருவம் பாத்தீங்க அப்படின்னா களிமண்ணால உருவாக்கப்படும். களிமண்ணால உருவாக்கப்பட்டு இந்த திருவிழா முடிஞ்ச கடைசி நாள்ல அந்த களிமண்ணை சின்ன சின்ன பாகங்களை எடுத்து மக்கள் கிட்டே பிரசாதமா வந்து கொடுத்துருவாங்க. அவங்க வந்து அதை வீட்டுல வச்சு வேண்டுவாங்க, அவங்களுக்கு நல்லதுக்கு நடக்கும், அவங்களுடைய பாவங்கள் கழியும். தேவி வந்து இந்த காளி தேவி வந்து தன்னைத்தானே வந்து உருக்கி கொண்டு கருணை அளித்து மக்களை வந்து பாதுகாப்பாங்க, மக்கள் செய்யக்கூடிய தவறுகள் இருந்து அவங்க வந்து காப்பாற்றுவாங்க அப்படிங்கறதான் இந்த ஒரு கங்கம்மா ஜாத்திரா அப்படிங்கிற வரலாறா இருக்குது. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இத பத்தி சொல்லும் போது கடவுள் நம்பிக்கை எல்லாருமே கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த காலத்துல நிறைய பேர் வந்து நம்புறது கிடையாது. ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது பெண்கள் எல்லாமே ஒன்னா பார்க்கணும், பெண்கள் ஆண்களும் சமந்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை உணர்த்தும் போது கடவுள் நம்பிக்கை நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, மதம் சார்ந்த தேவையில்லாத வார்த்தைகள் விடும்போது, வேற ஒரு மதத்தை கீழமா பார்க்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் வருதே தவிர எல்லாத்தையும் சரிசமமா பார்த்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விழாவும் எடுத்துக்காட்டா இருக்குது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி இந்தியாவில் உள்ள பல வரலாற்று நிகழ்வுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்திய வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கணும், மொழியினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும், மக்களுடைய நாகரிகங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும், மனிதர்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து குருகேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.